அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கே கண்ணன் கலஞ்சியம். நான் சுவன்ராஜ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பேன் இண்டியன் மூவியை தான் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். பேன் இண்டியன் மூவி என்ன மூவின்னு கேட்டீங்கன்னா வந்து தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நிறைய லாங்குவேஜ்ல வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேவாரா பார்ட் 1. ஸோ இந்த படம் வந்து கொரட்டலா சிவா இயக்கத்துல ஜூனியர் என்டிஆர், சைஃப் அலி கான், ஜான்வி கபூர், பிரகாஷ் ராஜ் இப்படி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. கலையரசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கலையரசன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் அனிருத் இசையில வந்து வந்திருக்கு. இந்த படம் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்துக்கான ரிவ்யூ தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ படத்தோட கதைக்களம் வந்து பார்த்தோம்னா வந்து 1996 வந்து ஆரம்பிக்குது. ஒரு டெல்லியில வந்து ஒரு நிறைய மினிஸ்டர்ஸ், டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு எல்லா மினிஸ்டரும் வந்து உட்காந்து பேசுறாங்க. போலீஸ் எல்லா அபிஷியல்ஸ் வந்து பேசுறாங்க. அதாவது 1996 வந்து ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச் வந்து இந்தியாவில வந்து நடக்க போகுது. அதுக்கு வந்து பல நாட்டு தலைவர்கள் வராங்க. அப்ப வரப்ப வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்துறதா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த தீவிரவாதி கும்பலை வந்து நீங்க பிடிக்கணும்னு ஒரு போலீஸ்ல வந்து ஒரு மிஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க வந்து அந்த தீவிரவாதி கும்பல்ல இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சு அவன் எங்க போன எப்படி அவன் வந்து கொஞ்ச நாளா ஆளே காணா அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா வந்து அவன் வந்து தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் கிட்ட போனான்னு சொல்றாங்க. அந்த அந்த கும்பல்ல இருந்த அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இந்த போலீஸ் குரூப் வந்து போகுது. அந்த பார்டருக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தோம்னா வந்து பிரகாஷ் ராஜ் இருக்காரு. ஒரு அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையை போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. அங்க உட்காந்து அவர் வந்து கதையை சொல்றாரு. கேஜிஎஃப் படத்துலயுமே வந்து ஒரு கதை சொல்ற கேரக்டரா தான் பிரகாஷ் ராஜ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோக்கு மாஸ் பில்டப் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரிதான் வந்து இந்த படத்துலயும் கதை சொல்றாரு. அது தீவிரவாதி பத்தி கதை சொல்றாரா, அந்த தீவிரவாதி கும்பலை பிடிச்சாங்களான்னு அப்படிதான் இந்த கதை போயிருக்கணும். ஆனா அப்படி போல அங்கதான் வந்து தேவாரான்ற நம்ம ஹீரோ ஜூனியர் என்டிஆர் அவரை பத்தி கதை சொல்றாரு அந்த போலீஸ் கிட்ட. அந்த கதை வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு அது இன்னொரு ஒரு முன்னாடி போகுது. 1970s பிளாஷ்பேக் மாதிரி தான் இருக்கு கதையே. ஸோ வந்து பார்த்தோம்னா வந்து இந்த தேவாரன்றவர் வந்து யாருன்னு வந்து பார்த்தோம்னா வந்து செங்கடல்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க ஒரு மலை பகுதி பக்கத்துல கடல் இருக்கு. அவங்க வந்து அவங்களோட முன்னோர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிர்த்து போராடினாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த இடத்துக்குள்ள யாரும் வராம பாதுகாத்தாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அப்புறமா வர்றது இப்ப ஜூனியர் என்டிஆர், பிரசிடென்ட் சைஃப் அலி கான் இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து கலையரசன் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு 4 ஊருக்கு ஒரு 4 பேர் லீடரா இருக்காங்க. இந்த 4 பேருக்கும் ஒரு லீடரா வந்து தேவாரா வந்து இருக்காரு. அங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கடலுக்குள்ள இறங்கி வந்து பெரிய பெரிய ஷிப்ல இருந்து கண்டெய்னரை வந்து கடத்தி கொண்டு வராங்க. ஒருத்தருக்காக வேலை பார்க்கறாங்க. இந்த 4 பேருமே இந்த 4 ஊரை சேர்ந்தவங்க. அந்த கும்பல் வந்து முரளி சர்மாக்காக வேலை பார்க்கறாங்க. அவர் வந்து முருகன் ஒரு கேரக்டர்ல வராரு. ஸோ அவர் வந்து ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்றாரு. அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து ஆயுதங்கள் இருக்கு. அதை வந்து கடத்தி கொண்டு வராரு. தேவாராவும் அவரோட டீமும் சேர்ந்து கடத்தி கொண்டு வராங்க. அப்படி ஒரு கட்டத்துல வந்து அவங்க வந்து கோஸ்டல் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அங்க மாட்டும் போது அவர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? உங்க முன்னோர்கள் கதையை கேட்டுதான் நானே வந்து இந்த வேலைக்கு வந்தேன். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, இது வந்து நம்மளோட இந்தியால தீவிரவாதத்துக்கு வந்து வழிவகுக்குது. நீங்க வந்து இப்படி பண்றீங்கன்னோட நம்ம ஹீரோ வந்து இவ்வளவு நாள் நம்ம பண்ணது தப்புன்னு உணர்ந்து அவர் மனசு மாறுறாரு. ஆனா வந்து அவரோட கூட இருந்தவங்க வந்து மனசு மாறல. அவங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த இல்லீகல் பிசினஸ்ல பண்றாங்க. இவர் ஹீரோ வந்து நான் தப்பு பண்ணேன், நான் இனி பண்ண மாட்டேன், நான் பண்ணாட்டி நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த தப்பை தடுக்கிறதுக்கு பாக்குறாரு. கடலுக்குள்ள யார் போனாலும் வெட்டுவேன் அந்த மாதிரி சொல்றாரு. அதனால வந்து மத்த இவரோட கூட இருக்கிறவங்க சைஃப் அலி கான் தான் வந்து முதல் ஃப்ரெண்டா இருக்காரு, அப்புறம் வில்லனா இருக்காரு. அவர் வந்து இந்த தேவராவை ஒழிச்சு கட்டினாதான் வந்து நம்ம வந்து பிசினஸ் பண்ண முடியும், அதுக்கு ஒரு பிளான போடுறாரு. ஸோ வந்து தேவாராவை ஒழிச்சு கட்டினாரா, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்றதுதான் படத்தோட மிச்ச கதை. ஸோ வந்து ஒரு தீவிரவாதியை பிடிக்க வந்து இவர் தேவாரா கதையை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து கதை வந்து ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வர படங்கள்ல வந்து கதை இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோயிசம், ஹீரோ இமேஜ், ஒரு கூஸ்பர் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி வர்றது, அப்புறம் ஹீரோயிசம் பீக் மொமெண்ட்ஸ், ஒரு பாட்டு ஃபைட் இந்த மாதிரி வச்சுதான் ஓட்டுறாங்க. கதைக்கு வந்து பெருசா வந்து இயக்குநர்கள் வந்து முக்கியத்துவம் தர்றதில்லை. இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கள் கூட வந்து ரசிகர்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. பட் வந்து பெரிய பட்ஜெட்ல வர படங்கள் வந்து பெருசா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. அது தமிழ்ல மட்டும் இல்ல, தெலுங்குலையும் கூட அப்படிதான் இருக்கு. இந்த படம் வந்து ஒரு சிலருக்கு வேணா பிடிச்சிருக்கலாம். மற்றபடி வந்து கதைன்னு இந்த படத்துல வந்து பெருசா எதுவும் இல்லை. இது வந்து பக்கா தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் மசாலா மூவி. மசாலா கொஞ்சமா போட்டா சாப்பிடலாம், கொஞ்சம் காரசாரமா. இவங்க தெலுங்குல குண்டூர் காரம் ரொம்ப காரசாரமா மசாலா தூவி விட்டுருக்காரு. அந்த மாதிரிதான் இருக்கு கதை. ஸோ இந்த படத்துல வந்து பிளஸ்ன்னு வந்து பார்த்தோம்னா வந்து இன்னொரு ஹீரோவா வந்து மறைமுகமா வந்திருக்காரு நம்ம அனிருத். அவரோட இசை அவர் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவா இருக்கு. அவர் போட்ட மிசையை காப்பி அடிக்கிறாரு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பலமா தான் இருக்கு, பெரிய பலவீனமாலாம் இல்ல, பலமா தான் இருக்கு. அந்த ஃபியர் சாங் ஒரு சாங் வந்து அதை கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபாஸ்டா மூவ் ஆகுது. அண்ட் இன்டர்வல் வந்து செம இன்டர்வல் பிளாக் வந்து விட்டுருக்காங்க. அண்ட் அந்த ஃபியர் சாங்கும் கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம்னா வந்து அதுல வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்ஷனா போகுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து காமெடி
ஒரு ரொமான்ஸ் சீன் இந்த மாதிரி லவ் போர்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு லீடு கொடுக்குறாங்க அடுத்த பாட்டுக்கு. இது தேவாரா பார்ட் 1, அடுத்து தேவாரா பார்ட் 2 வருது. ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தோம்னா வந்து ஜூனியர் என்டிஆர் 2 ரோல்ல வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பையன் வராரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்பா வராரு, செகண்ட் ஹாஃப்ல வந்து பையன் வராரு. ஸோ வந்து 2 கேரக்டருக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தோம்னா வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. முடி கொஞ்சம் நிறைய வச்சிருந்தா அப்பா, ஸோ கொஞ்சம் முடிய கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் பூ போட்ட சட்டை மாதிரி போட்டு வந்தாருன்னா, பிளெயின் சட்டை போட்டா அப்பா, பூ போட்ட சட்டை போட்டு வந்தா பையன், அந்த மாதிரி காமிக்கிறாங்க டிஃபரன்ஸ். ஸோ இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு போறாங்க. ஆனா எந்த கேரக்டருக்குமே வந்து அழுத்தமான ஒரு ரோல் இல்லை. ஜான்வி கபூர் அவங்க வந்து சவுத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோயினா பண்றாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தோம்னா வந்து அவங்க எப்படா வருவாங்கன்னு அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க செகண்ட் ஹாஃப் மேலதான் வராங்க. ஒரு 10 நிமிஷம் வராங்க, அப்புறம் ஒரு பாட்டு ஒரு 5 நிமிஷம், அவ்வளவுதான் வராங்க. அவங்களோட ரோல் அவ்வளவுதான். ஒரு ஹீரோயின் வைக்கணும், ஒரு மாஸ் பெரிய ஹீரோ வச்சு எடுக்கிறோம்னா கண்டிப்பா ஹீரோயின் இல்லாம படம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வச்சிருக்காங்க. ஒரு டெம்ப்ளேட் 4 பாட்டு, ஒரு ஃபைட்டு, டான்ஸ், ஆன கதை வந்து பெருசா வந்து இல்ல. சாய்ஃப் அலிகான் ரோலுமே வந்து சாய்ஃப் அலிகான் அண்ட் ஜூனியர் என்டிஆர் தான் வந்து 2 முக்கியமான கேரக்டர்ஸா தெரியுறாங்க. அதே சைஃப் அலிகான் கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பழைய அரைச்சமாவே தான் அரைச்சிருக்காங்க. ஸோ வந்து இவர் வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு சண்டையில வந்து கலையரசனை கொண்டுருவாரு. கலையரசன் வந்து பார்த்தோம்னா வந்து எல்லா படத்துலயும் வந்து அவர் மோஸ்ட்லி வந்து சாகிற மாதிரி தான் கேரக்டர் வரும். அதுக்காக ஒரு கேரக்டர் செத்து போற மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கிறீங்களான்னு கூப்பிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு தான் அவர் போறாரு. ஸோ இந்த படத்துலயே அவரை வந்து கொண்டுறாங்க. அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் கதை போகுது. அப்புறமா ஸோ கிளைமேக்ஸ்ல வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கதைன்னு பெருசா இல்லை. ஸோ இந்த படம் வந்து பார்க்கலாமா வந்து நீங்க லாஜிக் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நினைச்சு போய் பாத்தீங்கன்னா வந்து நீங்க பார்க்கலாம். இந்த படத்துல வந்து நிறைய லாஜிக் இல்லாத சீன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. என்னன்னா வந்து நம்ம தமிழ்ல சுறா படத்துல வந்து நம்ம விஜய் வந்து தண்ணிக்குள்ள இருந்து வந்து நீச்சல் போட்டு செருப்பை போட்டுட்டு எப்படிப்பா அவர் நீச்சல் டைவ் அடிச்சு வருவாருலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தெலுங்குல வந்து அதை ஒத்துக்கிறாங்க போல. ஜூனியர் என்டிஆர் அப்படி ஒரு செருப்பை போட்டுதான் வந்து அவரோட இன்ட்ரோ வந்து அப்படிதான் வராரு. அதெல்லாம் வந்து கொண்டாடுற மாதிரிலாம் வந்து பார்த்தேன் சில இது இன்ட்ரோலாம் ஃபேன்ஸு. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு சீரியஸான சீனு கொஞ்சம் சிரிப்பு வருது. என்னன்னா வந்து ஒரு போட்டி நடக்குது, மல்யுத்த போட்டிலாம் நடக்குமா அங்க, அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இது ஜூனியர் என்டிஆருக்கு சைஃப் அலிகானுக்கு நைட் ஆரம்பிச்சு காலையில வரைக்கும் சண்டை போடுவாங்க. இது வந்து பார்க்கும்போது வந்து நம்ம சந்தானம் காமெடி விடிய நின்றுட்டு இருப்பாங்களே சங்கீத ஸ்வரங்கள், அது மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய காமெடி சீன்ஸ், சீரியஸான சீன்ஸே கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஆனா அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு சுறாமீன்ல வர்றது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க. சிஜி சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லா பண்ணிருக்காங்க. கதையில இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஸோ பார்ட் 2 என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி வந்து ஒரு கிளைமேக்ஸ் முடிப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் முடிச்சிருக்காங்க. ஸோ தெலுங்குல பாகுபலி 1 ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அதே இதை வந்து திருப்பி மெயின்டைன் பண்ணி வேற புது ஹீரோ வச்சு பாக்குற மாதிரி தான் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை விட்டு இவங்க கொஞ்சம் வெளியே வரணும். ஸோ இந்த படம் பத்தி என்னோட ரிவ்யூ தான். இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சா உங்களுக்கு 3 மணி நேரம் இருக்கு, கையில காசு இருக்கு, தியேட்டர்ல போய் பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன்னா போய் பாருங்க. இல்லைன்னா எனக்கு அவ்வளோலாம் பொறுமை இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் 1 மாசம் இல்லை 1.5 மாசம் வெயிட் பண்ணுங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. ஸோ இதான் நம்மளோட ரிவ்யூ. ஸோ இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூஸை வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சுவன்ராஜ். நம்மளோட தூங்கநகரம் தோலான ஒரு பேஜ் இருக்கு, அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அது வந்து மதுரை பத்தி போடுவேன். அண்ட் அஃபோர்டபுள் அவுட்ஃபிட்ஸ் இன்னொரு பேஜும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.